ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோல நாம தெரிந்திருக்க போறோம். அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி கிரகங்களுடைய மாற்றத்தாலும் சிவன்மலை உத்தரவு பெட்டியில வந்திருக்கக்கூடிய பொருட்களின் மூலமாக சில தாக்கங்கள் சமுதாயத்துல நிச்சயமா ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அபரிமிதமான மாற்றங்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்படலாம். ஸோ அந்த வகையில உங்களுடைய ராசி துலாம் ராசியா இருந்தா துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த தாக்கத்தால் என்ன மாதிரி விளைவுகளை இந்த காலகட்டங்களில் நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிந்துக்கோங்க. சிவன்மலை உத்தரவு பெட்டியினுடைய வாக்கு அப்படின்னா என்ன அப்படின்ற தகவல் நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். முதல்ல சிவன்மலை உத்தரவு பெட்டினா என்னென்ற தகவலை நாம முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாற்றங்களையும் நற்பலன்களையும் நிச்சயமா நாம பார்த்து பயனடையலாம். சிவன்மலை உத்தரவு பெட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல அமைந்திருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷம் நிறைந்த சக்தி வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியில வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுடைய தாக்கத்தாலும் சமுதாயத்துல நிறைய மாற்றங்கள் உண்மையாகவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பொருட்கள் வைத்த பிறகு சமுதாயத்துல பலவிதமான திருப்பங்கள் நிச்சயமா ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் இந்த பொருட்களின் மூலம் நாம முன்னதாகவே நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பொருட்கள் எப்படி இந்த பெட்டியில வைக்கப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவர் பக்தர் ஒருவருடைய கனவில் குறிப்பால் சில பொருட்களை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில வைப்பதாக சொல்றாங்க. அதாவது பக்தருடைய கனவில் தோன்றிய பொருட்களை இந்த மாதிரி உத்தரவு பெட்டியில வைப்பதற்கு முன்பாக சுவாமியிடம் முதல்ல அனுமதி கேட்பாங்க. சுவாமியிடம் எப்படி அனுமதி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு பூ அல்லது வெள்ளை பூவை வைத்து உத்தரவு கேட்பார்களாம். உத்தரவு விழுந்தவுடன், அதாவது உத்தரவு கிடைத்ததாக பார்க்கும் பொழுது வெள்ளை பூ விழுந்தால் அனுமதி கிடைத்ததாக சொல்லப்படுது. இந்த மாதிரி உத்தரவு கிடைத்தவுடன் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்வத பிறகு இந்த பெட்டியில் வைக்கப்படுவதாக சொல்லப்படுது. இதுவரை என்ன மாதிரியான பொருட்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண், துப்பாக்கி, கலப்பை, சைக்கிள், ரூபாய் நோட்டு, தங்கம், சர்க்கரை மற்றும் ருத்ராட்சம், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்ததாக சொல்லப்படுது. இந்த பொருட்கள் வந்தவுடனே பூஜை செய்த பிறகு அந்த உத்தரவு பெட்டியில வைப்பார்களாம். உத்தரவு பெட்டியில வைத்த பிறகு சமுதாயத்துல இந்த பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான தாக்கத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி திருவோட்டில் விபூதியும் ருத்ராட்சமும் வந்ததுங்க. அதே போல கடந்த மாதம் வைக்கோல் வந்ததாக சொல்லப்படுது. இந்த மாதிரி வரக்கூடிய பொருட்கள் அனைத்துமே பூஜை செய்த பிறகு அந்த உத்தரவு பெட்டியில வைப்பார்களாம். இதனுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். தற்போது என்ன பொருள் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தர் ஒருவருடைய கனவில் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைப்பதாக உத்தரவு வந்ததாக சொல்லப்படுது. இதை அடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல இதை பூஜை செய்த பிறகு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில இந்த கற்பூரத்தையும் பிரம்பையும் வைப்பதாக சொல்றாங்க. இதனுடைய தாக்கத்தால் துலாம் ராசி நேயர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாற்றங்களை நாம நிச்சயமா பார்க்கலாம். இந்த கற்பூரம் மற்றும் பிரம்பனுடைய தாக்கத்தால் சமுதாயத்துல நிச்சயமா பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரியான விளைவுகள் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நாம முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே துலாம் ராசி நேயர்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு எந்த முயற்சியாக இருந்தாலும் அதனை முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேயர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். உங்களுக்கு இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி வாக்கின் மூலம் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம்.
மனதில் ஒரு தெளிவு உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும். ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யக்கூடிய எண்ணங்கள் தோன்றலாம். அவசர முடிவுகளை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது இந்த மாதிரி திட்டங்கள் உங்களுக்கு அடிக்கடி தோன்றலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்களால் அலைச்சலை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகும். மேல் அதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது ஒரு விதமான நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிச்சயமா நீங்கிடும். தெளிவான முடிவுகள் மூலம் நன்மை உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து எதையும் மனமிட்டு பேசி செய்வது இந்த காலகட்டங்களில் நன்மையை தரலாங்க. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். குடும்ப வருமானம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிலும் ஆக்கப்பூர்வமாக செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு ஆன்மீக நாட்டம் நிச்சயமா அதிகரிக்கலாம். இழுபறியாக இருந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். வரவேண்டிய பணம் நிச்சயமா இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். செயல்திறமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். மார்ச் மாதம் 26ஆம் தேதி நிச்சயமா இந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். அதுபோல அரசியல் துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது முக்கியம். சுலபமாக முடித்துவிடும் என்று நினைக்கக்கூடிய காரியங்கள் கூட சற்று தாமதம் ஆகலாம். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் நிச்சயமா கிடைக்கலாம். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது, அதன்படி பாடங்களை படிப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு நீங்க தெரிந்து கொள்வது உங்களுடைய வெற்றிக்கு உதவலாம். அதுபோல இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமா ஏற்படும். உங்களுடைய பொருட்களை இந்த காலகட்டங்களில் மிகவும் கவனமாக பார்த்து கொள்வது அவசியம். தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க யோகா, தியானம் இந்த மாதிரி பயிற்சிகளை செய்வது உங்களுக்கு நன்மையை தரலாம். அதுபோலவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்களிடம் சில கருத்து மோதல் நிச்சயமா ஏற்படலாம். இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டிய சூழல் நிச்சயமா ஏற்படும். வேலையில் கவனமுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுபோல இந்த காலகட்டங்களில் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களுடைய கல்வியில முன்னேற்றங்கள் ஏற்படலாம். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் இனி விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. அதுபோல மனதில் ஏற்பட்ட பாரங்கள் இந்த காலகட்டங்களில் குறையலாம். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் நிச்சயமா அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுபோல தொழில் அதிபர்களாய் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரலாம். அது போலவே மார்ச் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து நீங்க எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கறதையும் நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து சுக்கிர பகவானை இந்த காலகட்டங்களில் நீங்க வழிபாட செய்யலாம். அதுபோல மொச்சை சுண்டலை நெய்வேத்தியமாக செய்து வந்து கடவுளுக்கு படைத்து வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு செல்வங்கள் சேரலாம். வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவும் இதனால உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சிகள் உண்டாகலாம். உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடங்கள் நிச்சயமா இதுல இருந்து விலகி செல்லலாம். இந்த மாதிரி பரிகாரங்களையும் கடவுள் வழிபாடுகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளும் போது நிச்சயமா உங்களுடைய எண்ணங்களும் பாசிட்டிவாக மாறலாம். மறக்காம இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளையும் நீங்க செய்யலாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசினியர்களுக்கு சிவன்மலை உத்தரவு வெட்டி வாக்கின் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான நற்பலன்களை நாம இந்த வீடியோ மூலம் நிச்சயமா தெரிந்திருப்போம். அதுபோல சிவன்மலை உத்தரவு வெட்டி பற்றிய ரகசியங்களையும் இந்த வீடியோ மூலம் நிச்சயமா பார்த்து நம்ம பயனடைந்திருக்கலாம். இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுபோல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.